ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சு என்னென்னலாம் சுவாரஸ்யமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக டைட்டில் வின்னருக்கு கிடைத்த மரியாதையை விட 2 பேர் சும்மா வந்ததுக்கே சும்மா நேற்று சோஷியல் மீடியாவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் அப்படின்றதெல்லாம் ட்ரெண்ட் அவ்வளோவா இல்லை. ஆனால் 3 ட்ரெண்டு நேற்று பயங்கரம். ஸோ ஓஜி பாரு அட் ஃபினாலே, அடுத்து விஜே பாரு, அடுத்து ரியல் வின்னர் பாரு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஸோ அந்தளவுக்கு த இம்பேக்ட் த கிரியேட்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்வதி தான் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பிக்காக எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா பார்வதியை? ஆக்சுவலாக அவங்க 2 மணிக்கே வரதா பிளான். இந்த மாமா டிவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போ தான் பார்ப்பாங்க எபிசோட்ஸை. புரியுதா அவங்களுக்கு? இப்போ முதலே பார்வதி கம்பெனி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவனுங்க கல்லா கட்ட முடியாது, எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பார்ட்டு கம்பெனி வந்துட்டான் பாப்பாடா, அடுத்து பார்வதி இப்போ பார்வதி அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டிஆர்பிக்காக கடைசி ஒருத்தவங்களுடைய 90 days ஆஃப் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா உடச்சிட்டானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் இட்ஸ் ஓகே, முடிஞ்சு போச்சு. பட் என்ன இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும். நீ தூக்கி போடும்போது தூக்கி போடாலும் சரி, இவ்வளோ தூரம் இறங்கி கேட்குறீங்களே, அதுக்காகவே நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்றதற்காக அந்த மனசு. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்ல நினைத்ததை சேதுபதி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், தே ஆர் அக்செப்டிங் மீ, மக்கள் என்ன அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்கட்டும். வேற லெவல் சூப்பரான ஒரு மொமெண்ட்டாக நேற்று எத்தனை பேர் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் டிஆர்பி நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா சும்மா பட்டையை கிளப்பின முதல் ஹாஃப் கமருதீன் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. 2வது ஹாஃப் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, ஏன்ப்பா இப்படிலாம் சொல்கிற, பொய் சொல்லாத பாடின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நேற்று 3 வந்துச்சு ப்ரொமோ. அதில் எந்த ப்ரொமோ, அதாவது ஷார்ட்ஸில் விஜய் டெலிவிஷன் போடும் பொழுது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் ஷார்ட்ஸு. அவர் 2.1 மில்லியன், இவ்வளோ தான். அதுவும் எல்லோரும் சேர்ந்து வந்தாங்க. யார்? 4 பேரும் சேர்ந்து அந்த ஃபினாலிஸ்ட்டில் வந்ததுனால. தனியாக வந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்திருக்காரு. 4 பேர் சேர்ந்து 2.1 மில்லியன். சரியா? அடுத்து ஹோஸ்ட் நம்ம சேதுபதி அவர்கள், அவர் வந்த ப்ரோமோக்கு 2.6 M. ஓகே. ஆனால் பாருக்கு எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இட்ஸ் நன் அதர் தேன் 6.3 மில்லியன் வியூஸ். கிட்டத்தட்ட ஹோஸ்ட்லேருந்து 3 மடங்கு. ஓகே. ஸோ இதிலேயே புரிஞ்சுக்கோங்க யாருக்கு மக்கள் அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியுது. இதுவே ஒரு வரலாற்று சாதனை. எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் டைட்டில் வின்னருக்கு மேலே ஒருத்தனுக்கு வியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுனா அது பார்வதிக்கு மட்டுமா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. அடுத்து கமல் சாருக்கும் விஜய் சேதுபதிக்கும் நேற்று ஃபினாலிஸ்ட்டை ட்ரீட் பண்ண விதம் அப்படி ஒன்று இருக்குல்ல. இப்போது இவருக்கு சேரை போட்டு உட்காரணும், அப்படி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே பார்த்துன்னு எல்லாத்தையும் பேசுகிறத தாண்டி கமல் சார் எப்படி பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும்ல. எல்லா தேசத்துலையும் உள்ள வரும் பொழுது கண்டஸ்டன்ஸ் கூட கண்டஸ்டண்ட்டாக கலந்து உட்காந்து அவங்களுக்கான அந்த விஷயம் பேசுவதாக இருக்கட்டும். அப்புறம் அவருடைய பர்சனல் கிஃப்ட்லாம் கொடுப்பார். கமல் சாருடைய பர்சனல் கிஃப்ட். இப்போ நீங்கள் ஒரு ரேப்பராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் ஒருத்தவங்க நல்லா கதை எழுதுவீங்க, இல்லை ஏதாவது எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண், நல்ல பெண்ணு, இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டாக ஒன்று இருக்கும். அதுபோக பிக் பாஸ் கொடுப்பானுங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா சேதுபதி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பாட்டு போனது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் கண்டிப்பாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நேற்று கனிக்கும் மஞ்சரிக்கு நடந்த அந்த வாக்குவாதம் பார்த்தீங்களா? எத்தனை பேர்? அதாவது மஞ்சரி கேமருக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப உங்களை மாதிரி கேமர்னா கண்டென்ட் பண்ணுறவங்கள நீங்கள் கேமர் சொல்கிறீங்க. ஆனால் எங்களை பொறுத்து நல்லவங்களாக இருக்கவங்க தான் கேமர் அப்படின்னாங்க பாருங்கள். அது விமர்சனக்குள்ள ஆயிடுச்சு. இப்போ என்னங்க நல்லவனா, அதாவது விளையாடணும்ல, வெறும் நல்லவனா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஒரு போஸ்ட் போட்டு விட்டுருக்காங்க. அதாவது கேம் ஆடுங்க, கேம் நல்லவனா நீ உட்காந்துடக்கூடாது. சரியா? நீ கேம் ஆடு, ஆனால் எத்திக்ஸ் உள்ள ஒரு கேம் ஆடு. கேம் ஆடாமே நீ உட்காந்துக்கிட்டு நல்லவன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டில் கனிக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அது செமையாக இருந்தது, அப்படி பார்க்க முடியுது. அதுக்கடுத்து யாரெல்லாம் பிக் பாஸ் மிஸ் பண்ணுறீங்க? காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னடா 9 மணி ப்ரோமோ இல்லை, 12 மணி ப்ரோமோ இல்லை, இன்றைக்கி ஒரு மாதிரி தான் இருந்தது எனக்கு, என்னடா அது அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஐ மிஸ் பிக் பாஸ் அப்படிங்கிறது. அப்புறம் ஆஃப்டர் பார்ட்டி சில பிக்ஸ்லாம் வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க? எல்லாரும் ஜாயின் பண்ணிவிட்டு துஷார் அண்ட் அரோராவாக இருக்கட்டும், கமருதீன் பார்வதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அவங்க ஃபேன்ஸ் கிட்ட பிரஜன் எடுத்துக்கிட்டது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான். அப்புறம் சீசன் 7 இப்போ திருப்பி நடந்திருக்கு. அர்ச்சனா இதே மாதிரி தான், ஆனால் அவங்க எஃபர்ட் போட்டாங்க. திவ்யா கணேசன் ஒரு வெங்காயம் போர்டில் டைட்டில். சரியா? இந்த சைடு மிக்சர் மணி, இந்த சைடு மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சபரிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.